இனிய தமிழுறவுகளை வணக்கம். தூய சக்தி எது, தீய சக்தி எது என்று இன்றைக்கு அரசியலிலே ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. திருவள்ளுவர் யாரை தூய சக்தி என்கிறார், யாரை தீய சக்தி என்கிறார் என்பதை நாம் நுட்பமாக காண வேண்டியிருக்கிறது. பொருட்பாலிலே திருவள்ளுவர் அமைச்சு என்கிற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆட்சியலிலே அமைச்சர்கள் இன்றியமையாதவர்கள். அவர்கள் எப்படி சொல்வன்மையோடு இருக்க வேண்டும், அவர்களுடைய செயல் எப்படி தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த அதிகாரத்தில் ரொம்ப நுட்பமாக வினை தூய்மைனே ஒரு பேர் வைப்பார். சொல்வன்மை, சொல்வனிக்கு அப்புறம் வினை தூய்மை. சொல்லும் தூய்மையாக இருக்க வேண்டும், வினையும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போது தூய்மையான செயல், தூய்மையான ஆற்றல், தூய சக்தி என்று நாம் இதை கொள்ளலாம் நண்பர்களே. எடுத்தடுப்பில் அவர் 2வது குறட்பாவில் அந்த வினை தூய்மையில் சொல்லுவார் நண்பர்களே, என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை. நீங்கள் செய்கிற செயல் இருக்கிறதே, அது அரசு திட்டமாக இருந்தாலும், ஆட்சியை நிலைநிறுத்துவதாக இருந்தாலும், அல்லது நீங்கள் பேசுகிற பேச்சாக இருந்தாலும், ஒன்று உங்களுக்கு புகழை தர வேண்டும், 2வது அறம் சார்ந்து இருக்க வேண்டும். நன்றி அப்படிங்கிற சொல்லுக்கு அறம் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது நண்பர்களே. இந்த நன்றி பயவாத செயல் இருக்கிறதே, அறம் சாராத செயல் இருக்கிறதே, அதை நீக்குதல் வேண்டும். அதுதான் தூய சக்தி. புகழுக்காக நின்று நிலை பெறுகிற புகழுக்காக யார் உழைக்கிறார்களோ அவர்தான் தூய சக்தி. இந்த ஒருவுதல்ங்கிற சொல்லாட்சியை திருக்குறள் என்ன செய்யும்னா, ஓவுதல் என்று சொல்லி அதை ஓதல்னு சொல்லும். அப்போ ஒருவுதல், ஓவுதல், ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை. நீங்கள் செய்கிற செயல் இருக்கிறதே, அது புகழுக்கு மங்குகிற செயல் அல்லது இகழ் தருவதாக இருந்தால் அதை நீங்கள் நீக்க வேண்டும். யார்? யாதும் என்னும் அவர். நான் தான் எல்லாம், நான் தான் சமூகத்தில் மேம்பட்டவன், நான் தான் அரசியலில் உயர்ந்தவன் என நினைப்பவன் இருக்கிறானே, அவன் தனக்கு புகழுக்கு இழிவு தருகிற, இழுக்கு தருகிற செயலை செய்தல் கூடாது என்று அவர் சொல்லுவதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்றாலும் சரி, அல்லது எந்த நிலை இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார், எளிய செயலை செய்தல் கூடாது. அவர் தான் நிலையாக சிந்திப்பவர், நடுக்கற்ற காட்சியவர். அதனால் தன்னுடைய செயலில் நடுக்கம் இருத்தல் கூடாது அப்படிங்கிறத நுட்பமாக கவனிக்கிறோம். ஐயோ, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனேன்னு எதிர்காலத்தில் நீ நினைக்காமல் இருக்கணும். எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றவை செய்யாமை நன்று. அப்படி ஒரு வேலை செஞ்சால் மற்ற நல்ல செயல்களெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அப்போ சான்றோர் பழிக்கிற செயல்களை செய்வது அதுதான் தீய சக்தி. எது தூய சக்தி? சான்றோர்கள் பழிக்கிற செயல்களை செய்யக்கூடாது. தாயே கூட பசியோடு இருந்தாலும் செய்யற்க, இன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க, சான்றோர் பழிக்கும். இது நமக்கெல்லாம் தெரிந்த குறள் தான். அதுவும் வடமொழியில் உற்றார் உறவினர்கள், தாய் தந்தை அவங்களாம் பசியோடு இருந்தால் எந்த தீங்கும் செய்யலாம், அவங்கள காப்பாற்றணும், கொலை செயல் கூட பாதகம் இல்லைன்னு தான் அங்கே இருக்கக்கூடிய வடமொழி தர்மம் சொல்லணும். தமிழ் அப்படி இல்லை நண்பர்களே. தமிழை பொறுத்தவரை அது தவறு அப்படிங்கிற நுட்பத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒரு பழி அதனால் செல்வம் வருகிறது என்றால் வறுமையோடு வாழ்வதே சிறந்தது. களி நல்குறவு, நல்குறுதல்னாலே வறுமையோடு இருத்தல், ரொம்ப வறுமையோடு இருத்தலே நல்லது. பழியோடு வழுகிற செல்வம் நமக்கு தேவையில்லை. அதுதான் நண்பர்களே தூய சக்தி, அதுதான் நண்பர்களே வினை தூய்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அப்படி நாம் இல்லை என்றால் அது துன்பத்தை தரும். சான்றோர்களால் நீக்கப்பட்ட கடிந்து ஒரார் நீக்காதவர்கள் செய்தார்க்கு கவை தர முடிந்தாலும் பீழை தரும். ஒருவேளை அது வெற்றி கிடைக்கும், ஆனால் எதிர்காலத்தில் அது வீழ்ச்சியை தரும். அதை விட நண்பர்களே ஒரு சிறந்த குறள், எளிமையான குறள் நண்பர்களே. அழக்கொண்டையெல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பக்கும் நற்பாலவை. ஒரு கட்சியை பிளந்தா நம்ம கட்சி இன்னொருத்தன் பிளப்பான். ஒருத்தனுடைய செல்வத்தை நாம் அபகரித்தால் இன்னொருத்தன் நம்முடைய செல்வத்தை அபகரிப்பான். அழக்கொண்டையெல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பலவை. இப்போ நாம் இழந்துட்டால் கூட பின்னாடி அது நல்ல செயலை தரும். ஆகையினால் நாம் பிறரை அலை வைத்து பிடுங்குதல் கூடாது அப்படின்னு இந்த
வினை தூய்மையில் தூய சக்திக்கான இலக்கணமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் விட நல்ல ஒரு ஓமையை சொல்கிறாரு. அப்போது அந்த ஓமையில் ஏமமாக்கல்னு ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். அதை ஏமாறுத்தல்னு கூட சிலர் சொல்லுவாங்க. ஏமம்னா காப்புன்னு அர்த்தம். எது காப்பு? தண்ணீரை காக்கிற ஒரு பானை இருக்கிறது. அந்த பானையில் தண்ணியை தேக்கி வச்சு நம்ம குடிக்கிறோம். அந்த பானை நெருப்பில் சுடப்பட்டதாக இருக்கணும். ஒருவேளை மண்ணால் செய்த அந்த பானை நெருப்பில் சுடாமல் அப்படியே பச்சையாக இருந்து அந்த பச்சையாக இருக்கக்கூடிய அந்த மட்கலம் இருக்கிறதே, அதில் நாம் தண்ணியை ஊற்றி வைத்தால் அந்த மட்கமும் அழிந்துவிடும், தண்ணீரும் அழிந்து போய்விடும். அப்போது சலத்தால் பொருள் செய்து ஏமாக்கல், பசுமட்களத்துள் நீர் பெய்து இரிதல்னா அழிதல் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ஒருவுதல்னா நீக்குதலோ அதுபோல் இருவுதல்னா நீக்குதல், அழிதல் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த வினை தூய்மை அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் யார் தூய சக்தி, யார் தீய சக்தி என குறிப்பிடுகிற திருவள்ளுவர் மிக நுட்பமான கருத்துக்களை பொதிந்து குறிப்பிடுவார். அப்போது ஒருவர் செய்கிற செயல்தான் அவர் நல்லவரா கெட்டவரடா, அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா என்பதை நிலைநிறுத்தும்னு பார்க்குறோம். ஆமாம், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். நீங்கள் தூய எண்ணத்தோடு செய்கிற எந்தவித தவறும் இல்லாத ஆட்சி, அதனால் வருகிற ஆக்கம் இருக்கிறதே, வேண்டிய எல்லாவற்றையும் தரும். துணை நலம் ஆக்கம் தரும். நீங்கள் நிறைய பேர் துணையாக சேர்த்துக்கிட்டு செய்கிறதுல செல்வம் பெருகுமே தவிர அதனாலே புகழோ இன்ன பிறவோ சான்றோர்களுடைய பாராட்டோ இவையெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வினை தூய்மைங்கிற அதிகாரத்திலேருந்து பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அப்போது எவ்வளோ பெரிய துயரம் வருகிற போதும் சரி, சான்றோர் பழிக்கிற வினைகளை செய்யாமல் இருப்பது தான் தூய சக்தி. ஆமாம், அப்படி சான்றோர் பழிக்கிற வினைகளை செய்பவர்கள் தான் தீய சக்தி என்கிற போது அது எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் சரி, நாம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் இயக்கங்களில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், எந்த இயக்கமாக இருந்தாலும், பேராய கட்சி எந்த இயக்கமாக இருந்தாலும், அது பாரதிய ஜனதா கட்சி எந்த இயக்கமாக இருந்தாலும், அது நேர்மையான வழியிலே நடக்கிற போது, சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயல்களை செய்கிற போது அது மக்களால் தீய சக்தியாகவே காணப்படும், மக்களால் புறக்கணிக்கப்படும். அது சான்றோர்கள் பழிக்காத அல்லது சமூகம் பழிக்காத தூய செயல்களை செய்கிற போது அப்போது தான் அது தூய சக்தியாக பார்க்கப்படும். இதுதான் இந்த தூய செயல், தூய்மை வினை அல்லது வினை தூய்மை அப்படிங்கிற அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகிற கருத்து நண்பர்களே. இதில் பல்வேறு நுட்பங்கள் ஒவ்வொரு குறள்லையும் பொதிந்து கிடக்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு மன்னன் உயர்ச்சியில் இருந்தாலும் சரி, நடுநிலையில் இருந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, எந்த நிலையிலையும் அவன் இந்த தூய செயல்லேருந்து நழுவுதல் கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நுட்பமாக ஆசிரியர் பதிவிடுகிறத நம்ம பணிக்கிறோம். உரையாசிரியர்கள், பரிமேலர்கள் போன்றவர்கள், இன்னும் மற்றவர்கள் அதற்கு விளக்கம் தருகிற போது இன்னும் கூட நுட்பமான விளக்கத்தை தருகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த தூய சக்தி என்கிற அந்த இன்றைக்கு அரசியலில் பயன்படுத்தப்படுகிற இந்த சொல்லாட்சியை காக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பொருட்பாலில் இடம்பெற்றிருக்கிற இந்த வினை தூய்மைங்கிற அதிகாரத்திற்கக்கூடிய குரட்பாக்களை தங்களுடைய வரைவு இலக்கணமாக, தங்களுடைய திட்டங்களுடைய இலக்கணமாக, செயல்பாட்டினுடைய இலக்கணமாக கொண்டு செயல்படுகிற போது அவர்கள் வரலாற்றில் இடம்பெறுவார்கள். அவர்கள் இந்த சமூகத்தால் நல்ல வினை தூய்மை உடையவர்கள் என்கிற ஆற்றல் வாய்ந்தவர்களாக கருதப்படுவார்கள். நன்றி.